அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. ஆவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எண்ணி புலம்ப செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விளங்கச் செல்கின்றீர். அழித்து ஒழிக்க கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர். கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறைவனுடைய அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் நாம் பெற்று மகிழ்வதற்காக இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் நிறைவாய் இருக்க வேண்டும், அது தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நாளினுடைய இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆண்டவருடைய அழைப்பை உணர்வோம், அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ்வோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், கருத்துக்கள் நிறைவேறும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த பலியில் ஜெபிக்கிற எல்லாருடைய கருத்துக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து
அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்விலைக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயுனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு
மரியே தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை பதப்பத்தம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஈனரலேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமே. ஆ, ஆமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் உமது கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். சாலமோனின் ஞானநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 16 முதல் 19 வரை. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராயிருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 86. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றென்றும் மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றென்றும் மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றென்றும்
உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவி நாடும். என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றென்றும் மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றென்றும் மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர். வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றென்றும் மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றென்றும் மன்னிப்பவர். என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன். அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர். பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இரங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றென்றும் மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், என்றென்றும் மன்னிப்பவர். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைதிரு வசனங்கள் 26 முதல் 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 24 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கான கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஒரு நீண்ட நற்செய்தி பகுதியாகவும் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் விதைப்பவன் உவமையை குறித்து தியானித்தோம். அதில் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் தருகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு ஓமையை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த ஓமையையும் நாம் புதிதாக விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு களைகளை பற்றி சொல்லுகிறார், அந்த களைகள் எப்படி வந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே ஓமையும் சொல்லி அதற்கான விளக்கத்தையும் அவர் மிக தெளிவாக சொல்லி இருப்பதை நாம் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியாக வாசிக்க கேட்டோம். ஆனாலும் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஒரு கேள்வியோடு இன்றைக்கு இந்த மறையுரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு வீட்டை சுத்தம் செய்வது கடினமா அல்லது சுத்தமாக வைத்திருப்பது கடினமா? எது கடினமானது? உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பதில்தான். சுத்தம் செய்வது எளிதானது, சுத்தமாக வைத்திருப்பது கடினமானது. ஒரு தோட்டத்தை நாம் உருவாக்கலாம். நல்ல செடிகளை நட்டு தண்ணீர் ஊற்றி உரமிட்டு வளர்க்கலாம். ஆனால் சில நாட்கள் நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நட்ட பூச்செடிகளை விடவும் நீங்கள் விதைக்காத களைகள் அதிகமாக வளர்ந்து விடுகிறது. அப்படியானால் அதை தொடர்ந்து பராமரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு குழந்தையை நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல பண்புகளோடும் வளர்க்கலாம். ஆனால் அதை எவ்வளவு காலம் அப்படி பார்ப்பீர்கள்? ஒரு காலம் வருகிற போது அவன் யாரோடு பழகுகிறான், யாரோடு பேசுகிறான், அவன் என்ன பார்க்கிறான், அவன் மனதில் யார் எதை விதைக்கிறார்கள், இதை நீங்கள் தொடர்ச்சியாக கவனிக்கவில்லை என்று சொன்னால் நல்ல மனதில் கூட தீய விதைகள் வந்து விழுந்துவிடும் என்பதுதான் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில், இது நம்முடைய உள்ளத்தில் கூட நடைபெறுகிற ஒன்றுதான். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு முக்கியமான கேள்வி வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கான பதில் ஒரே வரியில் ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். ஐயா, நீங்கள் உங்களுடைய நிலத்தில் நல்ல விதைகளைத்தானே விதைத்தீர்கள், பிறகு எப்படி களைகள் முளைத்தது என்று தலைவரிடத்தில் வந்து பணியாளர்கள் கேட்கிறார்கள். தலைவராகிய ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் என்றால், இது பகைவருடைய வேலை என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது பகைவருடைய வேலை. நம்முடைய வாழ்க்கையில் இதை ஆழமாக உணர முடியும். நல்ல குடும்பமாக இருக்கிறது, ஆனால் அந்த குடும்பத்தில் அமைதிக்கு பதிலாக ஓயாம சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. எதனால்? ஆண்டவரை கேட்டால் என்ன சொல்லுவார்? இது பகைவருடைய வேலை என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, நல்ல பெற்றோர், நல்ல பெற்றோருக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் தீய பழக்க வழக்கங்களை கற்றிருக்கிறார்கள்? அது எப்படி சாத்தியமானது? ஆண்டவரை கேட்டால் என்ன சொல்லுவார்? இது பகைவருடைய வேலை என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, சதா காலமும் ஆண்டவரை தேடி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய உள்ளத்தில் கோபம் வருகிறது, பேராசை வருகிறது, பொறாமை வருகிறது, இச்சையான எண்ணங்கள் வருகிறது. இது எப்படி சாத்தியமாகிறது?
ஆண்டவரை கேட்டால் இது பகைவருடைய வேலை என்றுதான் சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, இது பகைவருடைய வேலை. நல்ல நிலத்தில் நாம் நல்லதை விதைக்கிற போது களைகள் முளைத்து விடுகிறது என்று கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், இது பகைவருடைய வேலை. எல்லா கேள்விகளுக்கும் பகைவர்தான் காரணம். பகைவன் செயல்படுகின்றான். அவன் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய பயணத்தையும் கூட அவன் சீர்குலைத்து விடுகிறான் என்று சொன்னால், அந்த பகைவன் யார், அவனிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு செய்தியைத்தான் இந்த நாளினுடைய நற்செய்தி வாசகம் சிந்திக்க அழைப்பு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, யார் பகைவன்? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, ஆட்கள் தூங்கும்போது பகைவன் வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் விழிப்பாக இல்லாத போது பகைவன் வந்து விடுகிறான். நாம் உறங்கி விடுகிற போது பகைவன் வருகிறான். அப்படியானால் இரவில் தூங்குகிற போது வருகிற பகைவன் அல்ல, சற்று விழிப்பாக இல்லாத போது பகைவன் வந்து விடுகிறான். சில நேரங்களில் சிலரை பார்த்து, நீங்க எப்படி ஏமாந்தீங்க, எப்படி காசை விட்டுட்டீங்க, நல்லா கவனமா இருப்பீங்களே, என்னாச்சு? கொஞ்சம் விழிப்பா இல்லாம விட்டுட்டேன், கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன், எப்படித்தான் என்னை ஏமாத்தினாங்கன்னு தெரில, என் காசே போச்சு, என் வீடு போச்சு, என் சொத்தும் போயிடுச்சு. இப்படி நிறைய பேர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். எப்படி இந்த டெட்டு தேர்வில் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு பரீட்சை எழுதிட்டு வந்தவங்களை கேட்டா, பதட்டத்தில் விட்டுட்டேன் ஃபாதர், எப்படின்னு தெரியல, தெரிஞ்ச கொஸ்டினையே தப்பா எழுதிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் விழிப்பாக இல்லாத போது அது நடக்கிறது. ஆகவேதான் பகைவன் என்பவன் யார் என்று சொன்னால், தூங்குகிற போது, நீங்கள் விழிப்பாக இல்லாத போது உங்களுக்குள் வருவான், உங்கள் குடும்பத்திற்குள் வருவான், உங்கள் பிள்ளைகளுக்குள் வருவான், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து விடுவான். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என் அன்பார்ந்தவர்களே, இந்த பகைவனை குறித்து விவிலியத்தில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்பவனத்தில் தான் இருந்தார்கள், ஆனால் பகைவன் எப்படி வந்தான்? அவன் பேசி பேசியே அவர்களை மயக்கி விட்டான். ஏவாளை பேசி பேசியே, நீங்கள் இதை உண்ணால் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் இதை செய்தால் கடவுளைப் போல் ஆவீர்கள், இப்படி பேசி பேசியே அவளை மயக்கினான். அவளை ஆண்டவருடைய பாதத்திலிருந்து விலக வைத்தான் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகைவன் என்பவன் சாத்தான், அவன் அலகை என்று சொல்கிறார். அந்த அலகை எப்படிப்பட்டவனாம்? யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 44வது வசனம் சொல்கிறது, அவன் பொய்யன், அவனுக்கு பொய் சொல்ல மட்டும்தான் தெரியும், அவனுக்கு நன்மையானதை பேச தெரியாது, அவன் பொய் மட்டும்தான் சொல்லுவான். அதே போல விவிலியத்தில் நமக்கு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அலகையை குறித்து மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, அவன் சோதிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சோதிக்கிறவன் ஆண்டவரை பாலைவனத்துக்கு அழைத்து சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே இந்த அலகையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகம் முழுவதும் வழி தவறி போவதற்கு வழி நடத்துகிறவன் தான் அந்த அலகை. தொடக்கத்தில் இருந்த அந்த அலகை தான் இப்போதும் உங்களில் செயலாற்றுகிறான் என்பதை ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறார். இன்றைக்கு அலகை என்று சொன்னவுடனே அவன் சாத்தான், அலகை, இப்படித்தான் வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. அலகையினுடைய வடிவங்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அலகையினுடைய வடிவங்கள் மாறி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு தவறான நட்பு கூட உங்களுக்கு அலகையாக மாறி இருக்கும். ஒழுக்கமற்ற இணைய பயன்பாடு, செல்போனை ஒழுக்கமில்லாமல் பயன்படுத்த தொடங்குகிற அந்த இடமே அலகையினுடைய வருகைதான். அலகை உங்களுடைய வீட்டிற்குள்ளாகவே வந்து விட்டான், உங்களுடைய சட்டை பைக்குள்ளாக வந்து விட்டான், உங்களுடைய கைக்கு அடக்கமாக அமர்ந்திருக்கிறான் என்று பொருள்படுகிறது. என் அன்பார்ந்தவர்களே,
கட்டுப்பாடில்லாத செல்போனை பயன்படுத்துகிற போது தீய திரைப்படங்கள், காட்சிகள், பேராசை, பொறாமை, அகந்தை இவை அனைத்துமே இன்றைக்கு தீமையின் அலகையினுடைய வடிவம்தான். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், பேதுரு எழுதுகிற முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அலகை உங்களை சுற்றி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறான். அது பிள்ளைகள், மனைவி, கணவன் என்று யாரையும் பார்ப்பதில்லை. படித்தவர், படிக்காதவர், தெரிந்தவர், தெரியாதவர், வசதியானவர், வசதி இல்லாதவர் யாரையும் அவன் விட்டு வைப்பதில்லை. எல்லாரையும் தான் அவன் ஆட்கொள்கிறான். ஆகவே பகைவனை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல விதைகளைத்தானே நான் விதைத்தேன். என் குடும்பத்தில் என்ன குறைபாடு இருக்கிறது? என் பிள்ளைகள் நல்லவர்களாகத்தானே இருக்க வேண்டும். இது பகைவனுடைய வேலை என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த பகைவனில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த நாளினுடைய 2 செய்தி நாம் நினைத்து பார்க்கலாம். நல்ல நிலமாக இருந்தால் மட்டும் போதாது, அதை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மட்டும் போதாது, அவர்களை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், வயலை ஒரு முறை உழுதுவிட்டு வருகிற விவசாயி தினமும் அதை பராமரிக்க வேண்டும், களைகளை பிடுங்க வேண்டும், வேலியை பாதுகாக்க வேண்டும். அதுபோல மனித உள்ளத்தையும் நீங்கள் அப்படித்தான் பாதுகாக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? மறைக்கல்வி வகுப்புக்கு 10ஆம் வகுப்பு வரை அனுப்பிவிட்டால் போதும், அவ்வளவுதான். அதற்கு பிறகு எல்லாருக்கும் பிஸியாக வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு வருகிறது, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதன் பிறகு கல்லூரி, அதன் பிறகு வேலை வாய்ப்பு. ஆண்டவரையே மறந்து விடுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைகள், எத்தனை இளையோர் இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள், எத்தனை இளையோரை வீட்டிலிருந்து அழைத்து வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல் கேட்டு எவ்வளவு காலம் வாழுகிறார்கள். ஆகவே நல்ல நிலமாக நம்முடைய வீடு இருக்கிறது, நல்ல நிலமாக அதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் காலம் மிக குறுகிய காலம்தான். தொடர்ச்சியாக அதை பராமரிக்க வேண்டும், பேண வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்திலும் இல்லாமல் போய்விடுகிறது. அதுவே பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், நல்ல நிலமாக இருந்தால் மட்டும் போதாது, அதை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். நான் முதலிலே சொன்னேன், வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. சுத்தப்படுத்துவது எளிது, அதை தொடர்ச்சியாக சுத்தமாக வைத்திருப்பது கடினமானது. பிள்ளைகளை பெற்றெடுப்பது எளிதானது, ஆனால் அவர்களை தொடர்ந்து ஆண்டவருக்குள் வளர்த்தெடுப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் மனித மனதை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டுமா. நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக உன் இதயத்தை காவல் செய். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் இதயத்தை காவல் செய்யுங்கள். ஏனென்றால் அந்த இதயத்திலிருந்து புறப்படுகிற ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றுகிறது. ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, உங்களுடைய இதயத்தை நீங்கள் காவல் செய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து காவல் செய்ய வேண்டும். ஒரு நாள் உங்களுடைய அலுவலகத்தை, உங்களுடைய நிறுவனத்தை காவல் செய்கிறவர் இல்லை என்று சொன்னால் அங்கு யார் வேண்டுமானால் நுழைந்து விடுவார்கள், யார் வேண்டுமானால் வந்து போக முடியும். ஆகவே காவல் செய்யுங்கள், இதயத்தை காவல் செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயத்தை காவல் செய்கிற விதத்தில் நீங்கள் அதை பராமரியுங்கள். அன்பார்ந்தவர்களே, பள்ளிக்கூடத்துக்கு போவது எளிதானது, யார் வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் தொடர்ந்து கவனிக்கிற படிக்கிற பிள்ளைதான் அதிலே வெற்றி பெற முடியும். அதுபோலதான் நல்ல நிலமாக இருப்பதில் பயனில்லை, நல்ல நிலத்தை பராமரிப்பது தான் மிக முக்கியமானது. இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 43, 45 வசனங்களிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில இருந்து வெளியே போகிற ஒரு பேய் என்ன செய்யுமா? வெளியே எல்லா திக்கமும் சுத்தி அலைஞ்சி பார்த்துட்டு திரும்ப வந்த வீட்டுக்கே வருமா. வந்த வீட்டில் பார்க்குது, வீடு சுத்தமாக இருக்குது, எல்லாம் கிளீன் பண்ணி இருக்குது. போன பேய் சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் வந்து வேறு 7 பேய்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து குடியிருக்குமா. இது என்ன பெரிய கொடுமையாக இருக்குது இல்லையா? பார்த்தீங்களா?
வீட்டை சுத்தப்படுத்தியாச்சு, நல்லா வச்சுட்டோம், எப்படி பேய் வந்து அறையுது? அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வீட்டை நிரப்ப வேண்டியவர்களை கொண்டு நீங்கள் நிரப்பாமல் இருக்கிறீர்கள், அதுதான் பின்னடைவு. எதை கொண்டு நிரப்ப வேண்டும்? வீடு சுத்தமாக இருக்கிறது, ஆனால் அதிலே நாம் நிரப்ப வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை முறை. இல்லை என்று சொன்னால் காலியாகத்தானே இருக்கிறது என்று அலகை வந்து குடியிருந்து கொள்வார். நீங்க நான் நல்லா இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன், எனக்கு போதும், வேற என்ன இருக்கு எனக்கு குறை அப்படி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறார். ஆண்டவரை நீங்கள் நிரப்பாமல் வைத்திருக்கிறீர்கள், அவரை தேடாமல் இருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருந்து மற்ற எல்லாத்தையும் கொடுத்திருந்தா கூட நீங்கள் நிறைவாக இருப்பது போல, கை நிறைய சம்பாதிப்பது போல இருந்தாலும் கூட அங்கே யார் குடியிருப்பாராம்? அலகை குடியிருப்பானாம். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவேதான் இன்றைக்கு இரண்டாவது வாசகம் மூன்றாவது ஒரு செய்தியாக நமக்கு சொல்லுகிறது, தூய ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு உங்களை ஒப்படையுங்கள். ஏனென்றால் அந்த ஆவியானவர் தான் உங்களுடைய சொல்ல முடியாத பெருமூச்சுகளை எல்லாம் கொண்டு வந்து அது ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறார். ஆகவே ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு யார் ஒருவர் தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அவர் தன்னுடைய நிலத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், தன்னுடைய வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், தன் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நினைத்து பார்ப்போம், நாம் எல்லோரும் நல்லவர்கள் தான், நல்ல நிலம்தான், நம்முடைய வீடுகள் நல்ல இடம்தான், நல்ல நிலம்தான். ஆனால் தொடர் பராமரிப்பு இல்லை என்று சொன்னால் குப்பைகள் வந்து சேர்ந்து விடும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆலமரம் இருக்குது, டெய்லி குப்பையா விழுந்துகிட்டே இருக்குது. ஆலமரத்தை வெட்டணுமா, குப்பையை அள்ளணுமா? என்ன செய்யணும்? ஆலமரத்தை வெட்டிட்டோம்னா நிழல் இருக்காது, குப்பையை அள்ளுனா சுத்தமா இருக்கும். என்ன செய்யலாம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமே, எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதில் நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து ஜெபிப்போம். மறை பொருளை விளக்குபவரே எம் இறைவா,
அன்பினால் நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் அழைத்தல் வாழ்வில் அலகையினால் ஏற்படும் சோதனைகளையும் போராட்டங்களையும் வெற்றி கொண்டு உமது மாட்சிக்காய் இறைப்பணி செய்ய தேவையான ஆற்றலையும் பொறுமையையும் தந்து உமது மறை பொருளை அறிந்து மக்களுக்கு போதித்து திரு அவையை நல்ல முறையில் கட்டியெழுப்ப அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வலிமையின் நிறைவே எம் இறைவா, மக்கள் பணி செய்யும் தலைவர்கள், அதிகாரிகள் அனைவரும் பொது வாழ்வில் தற்புகழ்ச்சியில் விருப்பம் கொள்ளாமல் உமது மாட்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் உழைத்திட வேண்டிய இறை அச்சம் நிறைந்த உள்ளத்தையும் நேர்மையோடு செயல்படும் ஊக்கத்தையும் தந்து நாட்டை நேரிய பாதையில் வழிநடத்தி செல்ல வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மனமாற்றம் அருள்பவரே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது ஆற்றலை உணர்ந்து மனிதநேயமுள்ள மக்களாக வாழவும் நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு எதிரானவற்றை உம் துணையோடு களைந்து மனமாற்றம் பெற்று இறை ஆட்சியை சொல்லாலும் செயலாலும் கட்டியெழுப்பும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பெரும் மூச்சுகளுக்கு உரு கொடுப்பவரே எம் இறைவா, எங்கள் இன்பம், துன்பம், வறுமை, செல்வம், இயலாமை, உயர்வு, தாழ்வு, வாழ்க்கை போராட்டங்கள், அடிமைத்தனம் அனைத்தையும் ஒப்படைக்கின்றோம். இருக்கின்ற இயல்பினிலே எம்மையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றோம். என்ன நேர்ந்தாலும் உமது அன்பினின்று எம்மை விலக்கிவிடாமல் உமக்காக இறுதி நாள் வரை நாங்கள் மன உறுதியோடு வாழ்ந்திட எங்களை பாதுகாத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். நீங்கள் கேட்டால் தருகிற ஆண்டவர், நீங்கள் கேளாததையும் சேர்த்து ஆசீர்வாதமாய் தருவார். நம்புங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. நமது வாழ்வுக்கான வழி பிறக்கும். நல்ல நிலம்தான், களைகள் எப்படி வந்ததென்றே தெரியவில்லை. எப்படித்தான் என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்ததோ தெரியல. எப்படித்தான் என்னுடைய பிள்ளையை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய மருமகன் இப்படி செய்துவிட்டார் என்று சொல்கிறவர் உண்டு. எப்படித்தான் ஏமாந்தேனோ, எப்படித்தான் விட்டுவிட்டேனோ, எப்படித்தான் ஃபெயிலானேனோ, எப்படித்தான் நடந்ததோ என்று ஒவ்வொரு முறையும் ஒரு செயல் முடிந்த பிறகு எப்படி நடந்ததென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது பகைவனுடைய வேலை என்று சொல்லுகிறார். பகைவனுடைய வடிவம் எப்படி என்று தெரியவில்லை. அது பொறாமையா, சோம்பேறித்தனமா? பகைவன் எப்படித்தான் நுழைந்தான் என்று தெரியவில்லை. அவன் செல்போனில் இருக்கிறானா, என் நாவில் இருக்கிறானா, பேசுகிற பேச்சில் இருக்கிறானா, நான் கொண்டாடுகிற நட்பில் இருக்கிறானா, நான் பெரிதாய் நினைக்கிற ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறானா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வீழ்ச்சி, தோல்வி, பயம்? என் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ அச்சம் கொள்ளாதே. இதோ உன் நிலைமையை நான் மாற்றுவேன், உன் அழுகையை, உன் கண்ணீரை நான் துடைப்பேன், நீ அஞ்சாதே என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த ஆண்டவர் சொல்கிறார். நேற்று இருந்ததை விடவும் ஒரு படி நீ நன்றாக இருப்பாய். கடந்த வாரத்தில் நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விடவும் இந்த வாரத்தில் நீ பெறுகிற ஆசீர்வாதம் பெரிது. உன் வாழ்க்கை மாறும், உன் நிலைமை மாறும், உன் பிள்ளைகள் மாறுவார்கள்.
உன்னுடைய சொல் கேட்டு அவர்கள் நடப்பார்கள். உன்னுள் இருக்கக்கூடிய தீமைகளை நீ அகற்றிவிட்டால் நீ வெற்றியாய் உயர்வாய் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்பாய். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார். நான் வீழ்ந்தே கிடக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். நான் எழவே முடியாத அளவுக்கு சில கவலைகள் என்னை விழத்தாட்டி விடுகின்றன. ஆனால் ஆண்டவர் நீ வீழ்ந்து கிடக்க வேண்டும் என்றோ நீ கவலையில் இருக்க வேண்டும் என்றோ விரும்புவதில்லை. கவலைப்படுவதால் உங்களுடைய உயரத்தோடு ஒரு மளம் யாராவது கூட்ட முடியுமா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். இதோ காட்டு புல்லுக்கும் பறவைகளுக்கும் இப்படி வானத்து பறவைகளுக்கும் ஆண்டவர் உணவளிக்கிறார், பராமரிக்கிறார் என்று சொன்னார். என் ஆண்டவர் என்னை விட்டு விடுவாரா? என்னை ஆசிர்வதிப்பார். நம்பிக்கையோடு ஜெபியுங்க. ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும். ஆண்டவரே என்னை என் குடும்பத்தை ஆசிர்வதி. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி. ஆண்டவரே என் கணவரை ஆசிர்வதி. ஆண்டவரே என்னுடைய மனைவியை ஆசிர்வதி. ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றும். என் ஆண்டவரே என்னுடைய கவலை போகட்டும். என் ஆண்டவரே இந்த இடத்திலே நான் தேர்வில் வெற்றி பெற்று புதிய வேலை வாய்ப்பில் நான் நுழைவன். ஆண்டவரே எனக்கு விரைவிலே நல்ல காரியங்கள் நடைபெறட்டும். இதோ என்னுடைய குடும்பத்தில் தீர்க்க முடியாத இந்த பிரச்சனை விரைவிலே சரியாகட்டும். செபியுங்கள், செபியுங்கள். கேட்கிற பிள்ளைகள் பெறுகிறார்கள். நம்பிக்கையோடு கேட்கிற பிள்ளைகளை அவர் விடுவதில்லை. என் ஆண்டவர் என் பக்கமாய் இருப்பார், எனக்கு நலமானதை செய்வார். செபியுங்கள். ஆண்டவரே இந்த நாட்களிலே எனக்கு நல்ல சுகத்தை தார், உடல் பலத்தை தார், கை கால்கள் திடகாத்திரமாய் இருப்பதாக. முதுமை நெருங்குகிற போது நோயும் எங்களை சேர்ந்தே வருகிறது. ஆனால் ஆண்டவரே உமக்காய் நான் ஓடினேன், உமக்காய் என் கண்கள் என்னுடைய கைகள் வேலை செய்தன, உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய நாவு பேசியது. அதன் பொருட்டு என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா. என் பெற்றோரை ஆசீர்வதியும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆசீர்வதியும். நோய் நொடிகளிலிருந்து விடுதலையை தாரும். பிள்ளைகளுக்கான கல்வி அறிவு ஞானத்தை தாரும். எதிர்கால வாழ்வை காட்டும். உழைக்கிற உழைப்பை ஆசீர்வதியும். நல்ல பலன்களை தாரும். எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். புதிய வீடுகள் கட்டுவதற்கு, இடம் வாங்குவதற்கு ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. வெளி ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கு பயணப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவையில் கண்ணீரோடு உம்மை நோக்கி ஏறெடுக்கிற எல்லாருடைய செபங்களையும் கேட்பீராக. உலக நாடுகளில் அமைதி சமாதானம் நிலவுவதாக. எங்கள் குடும்பங்களுக்குள்ளாக பகை மறந்து நாங்கள் அன்பில் திளைத்திருப்போமாக. எங்களை பிரிக்கிற அலகை பகைவன் அவன் தருகிற செயல்களிலிருந்து நாங்கள் எங்களுடைய மனதை, எங்களுடைய உள்ளம் என்கிற நிலத்தை பாதுகாத்து கொள்ள நிறைய எங்களோடு இருப்பீராக. காலை பொழுதில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பசியுள்ளோர்க்கு உணவாக நான்
விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித புனித திரு திரு அவையின் நலனுக்காகவும் உமது கைது வந்து கைது ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தருளினே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகடிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரழு தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின்
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருக்கும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகே அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகே அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: ஜூலை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித லாரன்ஸ் நினைவு நாள். புதன்கிழமை புனித மகதலா மரியா விழா. வியாழக்கிழமை புனித பிரிட்ஜிட் நினைவு நாள். சனிக்கிழமை புனித யாக்கோபு திருத்தூதர் விழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று இறையடியார் பரதேசி பீட்டர் அன்பியத்தின் 14வது ஆண்டு விழா இன்று மாலை 6:30 மணிக்கு அன்னை தெரசா அரங்கில் நடைபெறும். இன்று கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் சார்பாக உபவாச ஜெபக்கூட்டம் நமது மறைமாவட்ட தூய அந்தோணியார் திருத்தலத்தில் வைத்து காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறும். வருகிற 23, 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் சார்பாக மாலை 5:30 மணிக்கு நமது மறைமாவட்ட தூய அந்தோணியார் திருத்தலத்தில் வைத்து நற்செய்தி பெருவிழா நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நற்செய்தி பெருவிழாவை முன்னிட்டு வருகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் எம்கேபி நகரில் திருப்பலி நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பேராலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற விவிலிய கொண்டாட்டமானது இந்த ஆண்டு இறை வார்த்தையில் இணைவோம் என்ற தலைப்பில் வருகிற ஆகஸ்ட் மாதம் 9, 16, 23, 30 ஆகிய 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. போட்டிகள் குறித்த விவரம் ஆலய தகவல் பலகையிலும் அன்பிய விண்மீன்கள் குழுவிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்பிய கூட்டங்கள். எஸ்ஐயா மண்டலம் புனித மோனிகா அன்பிய கூட்டம் இன்று மாலை 3 மணிக்கு எண் 11 லட்சுமி நரசிங்கபுரம் தெருவில் வசிக்கும் திரு ஆண்டனி கிளைட்டன், திருமதி ஆஸ்லின் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எரேமியா மண்டலம் புனித பேதுரு அன்பிய கூட்டம் இன்று மாலை 5:30 மணிக்கு நெல்லை நாயனார் தெருவில் வசிக்கும் திருமதி ஆக்னஸ் அம்மாள் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். செக்கரியா மண்டலம் புனித கமிலஸ் அன்பிய கூட்டம் இன்று அண்ணா நகரில் வசிக்கும் திரு ஆபிரகாம், திருமதி ஜெயசித்ரா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எஸ்ஐயா மண்டலம் திருமுழுக்கு யோவான் அன்பிய கூட்டம் வருகிற 22ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணிக்கு எல்லம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் திரு ஸ்ரீதர், திருமதி டெய்சி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். ஆமோஸ் மண்டலம் ஸ்டீபன் அன்பிய கூட்டம் வருகிற 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு சிறுதுணை நாயனார் தெருவில் வசிக்கும் திரு சேர்மன் என்ற சேவியர் அருள் ஆனந்தம், திருமதி இருதய புஷ்பம் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய செல்வி ஷெர்லின் ஆன்ஸ் ஜியோனா அவர்கள் குடும்பத்திற்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, கடந்த ஜூன் மாதத்திற்கான வரவு செலவு விவரம்: தொடக்க கையிருப்பு 2,76,930, தொடக்க வங்கி இருப்பு 39,99,923, ஆக மொத்தம் பங்கிற்கான தொடக்க இருப்பு 42,76,853. ஞாயிறு திருப்பலி காணிக்கை வரவு ரூபாய் 1,35,542, உண்டியல் காணிக்கை 1,34,851, குடும்ப புத்தகங்கள் மூலமாக பெறப்பட்டது 69,190, நற்கரணை பவனிக்கு நன்கொடையாக வரவு தொகை 79,950, சான்றிதழ்கள் மூலமாக வரவு 15,300, வழிபாடுகள் மூலமாக வரவு ரூபாய் 300, கல்லறை தூட்டம் மற்றும் சிறப்பு திருப்பலி மூலமாக வரவு ரூபாய் 15,200, திருப்பலி கருத்துக்கள் மூலமாக வரவு 38,750, எம்கேபி நகர் உண்டியல் காணிக்கை 54,952. செலவு விவரம்: மின்சார கட்டணம் செலுத்தியது 86,517, அலுவலக செலவுகள் 1,801, கல்வி மற்றும் மருத்துவ மற்றும் பிற உதவித்தொகை 13,700, உதவி பங்கு தந்தை அறை புதுப்பித்தல் செலவு ரூபாய் 36,500, ஆலயத்திற்கு இருக்கைகள் வாங்கியது 2,59,360, ஆலய மற்றும் ஆலய வளாகம் சுத்தம் செய்தல் மற்றும் இதர செலவுகள் 19,821, ஆக மொத்தம் 3,15,681. மருத்துவ செலவு 1,994, இதர செலவுகள் 30,099. மறைமாவட்டத்திற்கு பராமரிப்பு நிதியாக கொடுத்தது 25,000, குருக்கள் பராமரிப்பு செலவு ரூபாய் 30,000, பேராலய பணியாளர்களுக்கு மாதச்சம்பளம் மற்றும் குடும்ப அட்டை வசூலிப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது 95,640, ஆலய வழிபாட்டு செலவு 21,240, விபிஎஸ் விழா மற்றும் இன்பச் சுற்றுலா ரூபாய் 19,000, நற்கருணை பாவனி ஒலி அமைப்பு அண்டன் சவுண்ட்ஸ் ரூபாய் 80,000, சேர் வாடகை ஆல்வின் ரூபாய் 10,100, ஃப்ளெக்ஸ் மற்றும் கம்பு நடுதல் இனிகோ ரூபாய் 19,000, ஆலய பொருட்கள் ரூபாய் 18,408, திருமணம் மற்றும் வீட்டுக்கு கொடுக்க வாழ்த்து படம் அச்சடிக்க ரூபாய் 15,600 மற்றும் இதர செலவுகள் ஆக மொத்தம் 1,70,808. குருக்களுக்கான திருப்பலி பயணப்படி 37,600, வங்கி கட்டணம் ரூபாய் 24, வாகனம் மற்றும் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவு 9,642, திருப்பலி கருத்துக்கள் மறைமாவட்டத்திற்கு கொடுத்தது 26,350, திருப்பலி கருத்துக்கள் குருக்களுக்கு கொடுத்தது 18,400, எம்கேபி நகர் பணியாளர்கள் ஊதியம் கொடுத்தது ரூபாய் 3,000, பேராலய ஓசை அச்சிடுவதற்கான செலவு ரூபாய் 13,000, மாத காணிக்கை மறைமாவட்டத்திற்கு கொடுத்தது 35,506. இறுதி கையிருப்பு தொகை ரூபாய் 2,55,918, சேமிப்பு வங்கியில் இறுதி இருப்பு தொகை 31,29,068, வங்கி நிலை வைப்பு தொகை ஃபிக்ஸட் டெபாசிட் ரூபாய் 5 லட்சம். திரு கண்மணி திரு கிளாட்வின் மூலமாக நற்கருணை பவனிக்கு வரவு ரூபாய் 1,19,700, செலவு 1,01,989, கையிருப்பு 17,700 என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காத
பாவம் எம்மை மேவாமல், பாவம் எம்மை மேவாமல், காவாயே அருள் ஈவாயே கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோகுற கண்டோம். மாசிலும் மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.